எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளைக்கனியா என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே. ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஆங்கிலத்துல பெண்களை பத்தி சொல்லும்போது வீக்கர் செக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியில நாம சந்திக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் பார்க்கும்போது அந்த வார்த்தை எத்தனை தவறானது அப்படின்றது எல்லாருக்குமே புரியும். இன்னைக்கு நாம சந்திக்க போகும் அற்புதமான அம்மா திருமதி லலிதா. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தமிழ் ஆடியன்ஸுக்கு இதே மாதிரி அழகான ஒரு படமா கொடுத்திருக்காரு திரு குமரவேல் அப்படின்னு ஒரு இயக்குனர். இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம ஸ்டுடியோக்கு அவர் வந்திருக்காரு. அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே. ரொம்ப பின்தங்கி இருந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்த அளவுக்கு இதாகிட்டான். ஸோ அது வந்து அந்த ஸ்பார்க் வந்து ரொம்ப யோசிக்க வச்சது. நீங்க வந்து இன்னைக்கு அம்மாக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? I love you very much. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை. திருமதி லலிதா, ஆட்டிசம் நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான சிகிச்சை எல்லாம் கொடுத்துட்டு வரீங்க இன்னைக்கு இல்லையா? ஆமாம். ஓகே, இந்த பணியில நீங்க எத்தனை காலமா இருக்கீங்க, என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை பத்திலாம் தெரியறதுக்கு முன்னால நீங்களும் வந்து ஒரு சிங்கிள் மதர், நீங்க தனியாளா இருந்து உங்களுடைய மகனை ஆளாக்கி இருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் பேசலாமா? எதனால நீங்க வந்து உங்க கணவரை விட்டுட்டு வந்தீங்க? சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால நான் தனியா இருந்துட்டேன். ஸோ நீங்க அதுல இருந்து வெளியில வரும்போது உங்க குழந்தைங்களுக்கு என்ன வயசு? பெரிய பையன் 1 வயசு இருந்தான். அப்புறம் இவ வந்து 6 மாசம் வெளியே வரப்போ 7 மாசத்துலயே அப்போ சீக்கிரம் பிறந்துட்டான். கையில 1 வயசு பையன், சில மாதங்களே ஆன ஒரு சின்ன பாப்பா. அப்போ உங்களுக்கு என்ன, உங்களுடைய கல்வி தகுதி என்ன, என்ன படிச்சிருந்தீங்க? கல்வி நான் பேசிக் +2 வரைக்கும் முடிச்சிருந்தேன். +2 தான் முடிச்சிருந்தீங்க திருமணம் செஞ்சுக்கும்? ஆமா. அதுக்கப்புறம் தான் நான் டிகிரி எல்லாம் பண்ணது. ஓகே, அப்போ இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை எடுத்துட்டு வெளியில வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்ணா, எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் எங்க அம்மா தான். பட் அவங்களுக்கு எப்படி ஒரு வசதியான குடும்பமா இருந்ததா அது? ஆமா, எங்க ஃபேமிலி வந்து எங்க அப்பா வந்து ஒரு பெரிய வைர வியாபாரி. என்னுடைய தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, சுறுசுறுப்பு எல்லாம் இதெல்லாம் எங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது தான். இவ என் பொண்ணு வந்து 7 மாசத்துல பிறந்தா. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ குழந்தை பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அங்க சென்னையில ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் அது. அங்க போறப்ப தான் ஒரு அந்த டாக்டர் சீஃப், அவர் அங்க இருந்தவர், அவரு தான் இந்த குழந்தைய காப்பாத்தி கொடுத்தாரு. அவளுக்கு வந்து ஹை ஜாண்டஸ் இருந்தது. அது வந்து 90% பிளட்ல இருந்ததுனால அது பிளட்லாம் மாத்தினாங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பழைக்க வச்சது அந்த குழந்தை. 1.5 kg தான் இருந்தா. அதுக்கப்புறம் growth பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. அதாவது குழந்தை பார்த்து சிரிக்கல, முகம் அம்மா முகம் தெரியல. முதல்ல வந்து பிறக்கிறப்போ அழவே இல்லை குழந்தை. அந்த மாதிரி ஒரு நிலையில பிறந்தது. அதனால எல்லாம் டிலேவா தான் இருந்தது. தலை நிக்கிறது, பேசுறது, நடக்கிறது. ஏற்கனவே வேற தனியா இருக்கீங்க நீங்க, அதனால சுத்தி இல்ல எல்லாரும் சொல்லியிருப்பாங்களே எதுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வேண்டாம், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களே. ஸோ அதை பத்திலாம் நான் ஒன்றும் கவலைப்படவே இல்லை. இந்த குழந்தை எப்படி இருந்தாலும் கொண்டு வரணுன்ற ஒரே நோக்கம் தான் எனக்கு, வேற எந்த எண்ணமும் இல்லை. ஒரு சில டாக்டர் சொன்னாங்க, இல்லை இது 3 வயசுல பாப்பா நிற்கும், நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேட்டாக பிறந்ததுனால சரியாயிடும் அப்படின்னாங்க. இது வேற சில டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் எழுதி கொடுத்தாங்க. பல ட்ரைனிங் சென்டருக்கு கூட்டிட்டு போனேன். போறப்போ எனக்கு ரியலி ஷாக். முதல்ல போறப்போ என்னடா இந்த மாதிரி நம்ம குழந்தை இப்படி கிடையாது, மனசு வந்து ஏத்துக்கவே இல்லை.
அப்புறம் டாக்டர்ஸோடைய ஷாப்பிங் பார்த்தேன். சரி இந்த டாக்டர் சரி இல்லையோ வேற எங்கன்னா போகலாம், சரி இங்கே போகலாம், இந்த ஹாஸ்பிட்டல் போடலாம். ஃபைனலாக வந்து எனக்கு இந்த மாதிரி தான் பயிற்சி கொடுத்தா தான் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பயிற்சி நிலையத்துக்கு நான் போனப்போ எனக்கு அங்கே தெரிஞ்சது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி இந்த மாதிரி நிறைய விதமான பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறப்போ நான் என்ன பண்ணுவேன், நிறைய சர்வீசஸ் பண்ணுவேன். எனக்கு தனியாக ஒரு கிளாஸ் ரூம் கொடுத்து நீங்கள் குழந்தைங்கள பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல என்னுடைய வாழ்க்கை வந்து சர்வீஸாக தான் ஆரம்பிச்சது. இவ்வளோ கூட்டிகிட்டு போவேன், இவ்வளோ அந்த ரூமில் உட்காரப்ப நான் சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க ட்ரைனிங், நீங்கள் டீச்சராக வரக்கூடாது அப்படின்னாங்க. ஸ்பெஷல் டீச்சராக குழந்தைங்களோட நல்லா பழகி அவங்களுக்கு சொல்லித்தர ஒரு இது உங்ககிட்ட முதலே இருந்தது அந்த திறமை. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா சைக்காலஜி துறையை தேர்ந்தெடுத்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எதனால இந்த குழந்தை இப்படி இருக்கா தெரிஞ்சு ஆகணும், ஒரு வெறித்தனமாக நான் வந்து இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நான் வந்து சைக்காலஜி படிக்க ஆரம்பித்தேன். மீன்வைல் என்ன ஆச்சுன்னா இந்த பாப்பாவுக்கு ட்ரைனிங்கு கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு சைடு அவளுடைய டெவலப்மெண்ட் போச்சு, ஒரு சைடு என்னுடைய டெவலப்மெண்ட் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸில் வந்து அவளுக்கு நான் வந்து இன்க்ளூஷன் சொல்லிட்டு போடலான்னு போனேன். அதாவது இன்க்ளூஷன்ங்கிறது வந்து சாதாரணமா எல்லா குழந்தைங்களும் படிக்கிற பள்ளியிலேயே இவங்களும் சேர்ந்து படிக்கணும். எனக்கு என் குழந்தை வந்து ரெகுலர் ஸ்கூலுக்கு தான் போகணும், அதில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எல்லா குழந்தைங்க மாதிரியும் தானே இவ்வளோ, ஸோ அதை நான் பிரிச்சே பார்க்கக்கூடாதுன்ற ஒரு லெவலில் இருந்தப்போ கடைசியாக வந்து ஒரு ஸ்கூல் எனக்கு சீட் கொடுத்தாங்க. ஸோ இனிஷியலாக உள்ளே போகிறப்போ குழந்தைக்கு நிறைய பாசிட்டிவ் தான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது, அவள் சரியாக உட்கார மாட்டாள், ஸோ டாய்லெட்டில் அவளை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி அந்த குழந்தைங்க மனசில் ஒன்றுமே கிடையாது. ஹரி வாடா, ஹரி வாடா விளையாடலாம். ஹரி கூப்பிடுறாங்களே போங்க. ஹரி எழுந்து விளையாட போங்க. வாழ்க்கையே நீ உங்கள் கையில், இந்த உலகமே நம் சட்டை பையில். நானும் அவள் கூடயே சேர்ந்து 10th ஃபுல்லாக பின்னாடி உட்காந்துட்டு லெசன்ஸ் டீச்சர் முன்னாடி நடத்துவாங்க, நான் பின்னாடி உட்காந்துட்டு என்ன அலோவ் பண்ணாங்க உள்ள. ஸோ 10th அப்படிதான், +2 அப்படிதான். ஸோ போர்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா 10th 12th எல்லாமே. அவளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணலாம். இந்த செய்தி கண்டிப்பா வேற நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பா தெரியணும். நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ சமீபத்துல தமிழ் ஆடியன்ஸுக்கு இதே மாதிரி அழகான ஒரு படமா நீங்க சொன்ன செய்திகளை எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு படமா கொடுத்திருக்காரு திரு குமரவேல் அப்படின்னு ஒரு இயக்குனர். இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம ஸ்டுடியோக்கு அவர் வந்திருக்காரு. அதனால இந்த சமயத்துல அவரையும் இங்க நம்ம அரங்கத்துக்கு அழைச்சு அவரோடைய சேர்ந்து பேசலாம். வாங்க குமரவேல். இப்போ அம்மா பேசிட்டு இருந்தாங்க, நீங்க இங்கதான் ஸ்டுடியோல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், கேட்டிருப்பீங்க. அப்படியே உங்க படத்துடைய ஒரு நிஜ வாழ்க்கையை பாக்குற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு மாற்றம் தான் அதுல. இங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு போய் கூட படிச்ச மாதிரி அங்க வந்து அப்பா போயிருப்பாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நான் இன்ஸ்பயர் ஆன விஷயம் வந்து அங்க மதர் தான் அங்கேயும் போயிருந்தாங்க. உங்களை மாதிரி தான் அவங்க 2.5 வயசுலயே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஒரு 7 வயசு வரும்போது தான் வந்து எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. நானும் அதுக்கு தவறா நினைச்சிருந்தேன். ஆக்சுவலா அந்த ஆட்டிசம்னா என்னங்கிறது எனக்கு அப்போ அந்த அவேர்னஸ் தெரியாம இருந்தது. ஒவ்வொரு விஷயங்கள்லாம் அப்படியே கேதர் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு என்ன தோணும், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா முதல்ல பண்ணுவோமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு ஏன்னா இது வந்து யாரா இதுல இருந்து வந்து அச்சீவ் பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அப்துல் கலாம் அவர்கள் சின்ன வயசுல வந்து இந்த ஆர்டிஸ்ட்ல இருந்து வந்து விடுபட்டவர். அவர் பிரசிடென்டா இருக்கும்போது தான் அந்த 2003 and 2004 அந்த பீரியட்ல தான் வந்து இந்த ரூலே அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணாரு. இது ரொம்ப நாளா இருக்கிற ரூல் தான். அது மாதிரி ஒரு
எல்லா நார்மல் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி Inclusive ஒரு education ஆர்டிஸ்டிக் ஸ்டூடெண்ட் வந்து அங்கே படிக்க வைக்கணும் ஆனா அது நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம் அது. நீங்க இந்த படத்துக்காக இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்ல சார்? அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்த விஷயம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பெயின்ஃபுல்லாக இருந்த விஷயம் சொல்கிறதோட கண்டிப்பாக இருக்குது. பட் நான் பாசிட்டிவ் விஷயமே சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த ஃபிலிம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, அந்த நார்மல் ஸ்கூலில் சேர்க்கும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க மதர். கண்டிப்பாக அதை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை க்ராஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அவங்க, ஏன்னா ஒரு மற்ற குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து அப்ஜெக்ட் பண்ணுவாங்க அது மாதிரி. இப்போ என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர மாதிரி அவங்களும் ஒரு கோஆப்ரேஷன் ஸ்கூலில் தான் வந்து இது பண்ணாங்க. இதை பாருங்க சார், சட்டத்தை மைசா நாங்கள் உங்கள் பையனை இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் எந்த கேரும் எடுக்க முடியாது. பேரண்ட்ஸ் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சரிங்களா? பசங்களா கவனிங்க. இவரு பேரு ஹரி. இனிமே நம்ம கிளாஸ்ல தான் படிக்க போறாரு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். என்ன, யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. சரியா? நீங்க போய் உட்காருங்க. ஏன்னா கோஆப்ரேஷன் ஸ்கூல் வந்து மஸ்ட், அது ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக அதை கேட்டு தான் ஆகணும் அது. ஸோ அதனால அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ இனிஷியலாக ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அவங்கள பிக்கப் பண்ணி ஒரு லெவலுக்கு வரத்துக்குள்ளே ரொம்ப படாதபாடு பட்டாங்க ஆக்சுவலாக. பட் எப்போ எனக்கு இது ஃபிலிமாக பண்ணணும், டாக்குமெண்ட்ரியாக பண்ணணும்னு நினச்சிருந்த விஷயம் எப்போ ஃபிலிமாக பண்ணணும்னு நினச்சிருந்ததுன்னா, அந்த பையன் நான் சொல்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஃபர்ஸ்ட் வந்திருக்காப்புல. ஆமாம் பார்த்தேன். ரொம்ப பின்தங்கி இருந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஃபர்ஸ்ட் வந்த அளவுக்கு அவன் இதாகிட்டான். ஸோ அது வந்து அந்த ஸ்பார்க் வந்து ரொம்ப யோசிக்க வச்சது. இது ஏன் வந்து ஒரு கமர்ஷியல் இதாக வரக்கூடாது, ஏன் சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருக்கணும் டாக்குமெண்ட்ரி, இட் கோ ஒரு மீடியா பீப்புள் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க பார்க்கட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது. ஹரி, ஏ எங்க இருக்குன்னு காட்டுங்க. ஏ, வெரி குட். இப்போ பி. ரைட், அதான் பி. சி எங்க இருக்குன்னு காட்டு. காமிமா. வெரி குட், கரெக்டா காமிச்சிங்களே, அதான் சி. அதுதான் சொன்னேன். இப்போ இவங்க சொன்னது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எப்படி வந்தது +2ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக, ஏன்னா அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஃபிலிம்க்கு அடாப்ட் பண்ணலாம், கொஞ்சம் ரொம்ப புது லைனாக இருந்தது. இல்லை, ஆட்டிசம் மட்டும் கிடையாது, நிறைய டிசபிலிட்டி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா விஷுவலி இம்பேர்ட் அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. இதில் நீங்கள் ஒரு பகுதி மட்டும் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. அது வந்து ஆட்டிஸ்டம் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. இல்ல, இந்த ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் அதாவது கரெக்டான பாதையில கூட்டிட்டு போனா அவங்களால நிறைய சாதிக்க முடியும் அப்படிங்கறது நீங்க மட்டும் கிடையாது. மற்ற எல்லா டிசபிலிட்டியுமே நான் என்ன சொல்றேன்னா, சரியான பாதையில நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் நிறைய இருக்கணும். ஒவ்வொரு குழந்தைகளோட தாய்மார்களும் என்ன பண்ணணும், எங்களால முடியும்னு சொல்லிட்டு தைரியமா போங்க, சொசைட்டியோட போராடுங்க, நல்லா எதிர்த்து முன்னுக்கு வரலாம். நம்ம தான் சொசைட்டி. அத நீங்க எல்லாம் வந்து அனுபவத்துல பார்த்து இன்னைக்கு சொல்றீங்க. ஆமா, அத வந்து இவர் வந்து ஆனா அந்த பொறுப்பை இவர் எடுத்துட்டு வந்து இவர் வந்து இத பத்தி தெரியாத இப்போ நீங்க எல்லாம் இதுலயே வாழ்ந்திருக்கீங்க. ஆனா இவர் வந்து இந்த மெசேஜ் நிறைய தெரியாதவங்களுக்கு ரொம்ப அழகா கொண்டு போய் சேர்த்திருக்காரு. நீங்க அதை பொம்மையா பாக்குறீங்க, அவன் அதை குதிரையாவே பார்க்கறான். அவனோட உலகம் வேற, நீங்க அதுக்குள்ள போங்க, அவனை புரிஞ்சுக்கங்க. So thanks for that, and thanks for coming to the studio also, Kumaravel. Thank you very much. Thank you. Thank you. Thank you. Thank you. ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்திருக்காங்க இவங்க மேம், ஹெச்எம் மேம். ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து என்னால் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. இனிஷியலாக வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்எம் அவங்க வந்து வெரி கோஆப்ரேட்டிவ். அவளுடைய கேர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க.
பிள்ளைங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அவளுக்கு 9th அவள் என்கிட்ட படித்தா. நான் தமிழாசிரியராக இருக்கேன். ரொம்ப சவாலாக இருந்தது. ஏன்னா அவள் கையெழுத்தும் ரொம்ப கிறுக்கலாக இருக்கும். ரொம்ப மெல்லமாக தான் எழுதுவா. எல்லா பிள்ளைங்கள போல வேகமாக அவளால் படிக்க முடியாது. அந்த நேரத்தில் நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் 10th பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம். எப்படி இவளை நாங்கள் 10th தேத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே 9th பாஸ் பண்ணிவிட்டு 10th வரும்போது இந்த அம்மா ரொம்ப அலர்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க. அவளை போலவே அவங்களும் அம்மாவும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில நேரம் ரொம்ப அடமெண்டாக பிஹேவ் பண்ணுவாள். அப்புறமா முடியாத டைமில் அவங்க மம்மி டெய்லி வருவாங்க ஸ்கூலுக்கு, பின்னாடி உட்காந்துருப்பாங்க. கிளாஸில் அவளை ட்ரீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, மிஸ் அவளை வந்து மற்ற சைல்டு மாதிரியே நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க, எந்த விதத்துலையும் அவளுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு சலுகையும் கொடுக்க வேணாம் அப்படி சொல்லுவாங்க. ஹரி, ஏ எங்க இருக்குன்னு காட்டுங்க. ஏ, வெரி குட். இப்போ பி. ரைட், அதான் பி. சி எங்க இருக்குன்னு காட்டு. காமிமா. வெரி குட், கரெக்டா காமிச்சிங்களே, அதான் சி. உங்களுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க காத்துட்டு இருப்பாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா இவ்வளவு எக்ஸ்ட்ரா டைம் செலவழிச்சு பேஷன்ஸ், உங்களுடைய பொறுமை எல்லாத்துக்கும் எங்களுடைய வணக்கங்கள். இப்போ எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. நீங்க இவளைய ரொம்ப கவனிச்சிட்டு இருந்ததுனால உங்க பையனை சரியா கவனிச்சிங்களா, இல்ல அவர் ஏதாவது உங்களை மிஸ் பண்ணாரா? ஏன்னா அவனும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட்டிவா இருந்தான். சொல்லி சொல்லி வளர்த்தேன். ஸோ அவனுடைய சப்போர்ட்டும் இருந்தது எனக்கு. அதனால எந்த பாதிப்பும் இல்லை, நல்லாவே இருந்தது. ஸோ இவ ஸ்கூலிங் போறப்போ நான் சைட்ல வந்து டிகிரி முடிச்சேன் நான். ஏன்னா இது என்னன்றது தெரியணுன்றதுக்காக. அப்புறம் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிகிரி காலேஜ் போய் பண்ணீங்களா? கரஸ்பாண்டன்ஸ் கரஸ்ல பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறப்போ முதல்ல வந்து எனக்கு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்பட்டாங்க. ஸோ என்னுடைய இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அறிமுகப்படுத்தியே ஆகணும். சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் வந்திருக்காரு, சந்தர்குமார்ன்றவர். இப்போ மேடம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை இந்த சமுதாயத்துக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை, ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரை, ஒரு கவுன்சிலர் கொடுத்துருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த குழந்தைய வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த குழந்தைங்களை வந்து அவங்களுடைய குழந்தைய முன்னேற்றத்துக்காக அவங்க பிஎஸ்சி சைக்காலஜி படித்தாங்க. அதுக்கப்புறம் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஏ கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி படிச்சிருக்காங்க. நவ் ஷீ இஸ் a மாஸ்டர் டிகிரி ஹோல்டர். அவ தான் எனக்கு டீச்சர். அவளால தான் நான் இவ்வளோ படித்தேன். இந்த துறைனா என்னன்றது அவ மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சது. எவ்வளோ பெரிய விஷயம் பிஹேவியர் தெரபின்றது, எவ்வளோ பெரிய விஷயம் ஐக்யூ டெஸ்ட்ன்றது. எனக்கு மேம் ப்ரொஃபஷனலாக தெரியும். பட் ஒன்ஸ் ஐ நியூ அவங்களுக்கு டாக்டர் இந்த மாதிரி இருக்காங்கன்னு போது ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் ஷாக்ட், பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஒரு குழந்தை கண்ணை பார்த்து பேசலை அப்படின்னு ஆட்டிசமா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அந்த குழந்தை சிரிக்கலன்னு ஆட்டிசமான்வாங்க. ஸோ 1-2 ஃபீச்சர்ஸ் வச்சு அந்த குழந்தைக்கு ஆட்டிசம். சும்மா ஒரு குழந்தை துருன்னு இருக்கும், ஒன்று ADHD. அந்த குழந்தை கொஞ்சம் மந்தமா இருக்கும், இந்த குழந்தைக்கு புத்தி சரியில்லை, ஒரு மனநல சரியில்லை. அந்த மாதிரி லேபிள் பண்றது நிறைய அதிகமாயிடுச்சு. ஏன்னா இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம டிவியே பார்த்து குழந்தைங்களுக்கு பேச்சுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இவங்க சொன்னாங்க மதரா இவங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னு. எத்தனையோ பேர் எங்ககிட்ட அசஸ்மெண்ட் கூட்டிட்டு வரதுக்கே யோசிப்பாங்க, திருப்பி வரணுமா, ஏமா வரணும், நார்மல் ஸ்கூல்ல போட்டுறேனே, கண்டிப்பா ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டானமா. ஸோ அவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாத சில பேர் இருக்காங்க. சில பேர் தெரிஞ்சும் கவலைப்படாம இருக்காங்க. சில மதர்ஸ் இந்த மாதிரி அலைஞ்சி ஓடி திரிஞ்சு என்ன தெரப்பினாலும் பண்ணவும் ரெடியா இருக்காங்க. இட்ஸ் அகைன் மிக்சட் குரூப். அதாவது எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே விதமான இது கிடையாது. தனியா ஆட்டிசம்னா அதுக்கு தனியா செக்லிஸ்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா SLDனா அதுக்கு தனியாக இருக்குது எங்களுக்கு. அதை நாங்கள் அசஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தை எந்த லெவலில் இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் IEP மெத்தட் நாங்கள் போடுவோம். IEP மெத்தட்னா இண்டிவிஜுவல் எஜுகேஷனல் ப்ரோக்ராம். தனிப்பட்ட முறையில் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து இது சென்சரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ சென்சரி பிரச்சனைகளை பற்றி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு சொல்லுவாங்க. பர்சனலாகவே அவங்க 2 பேரும் எனக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல அவங்ககிட்ட தான் ஒரு 8 இயர்ஸாக அவங்க சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ வந்து ஒரு குழந்தை பேசலைன்னா அது வந்து இந்த சொசைட்டியில் வந்து ஒரு குட் ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா
ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே அந்த குழந்தை பேசாத குழந்தை, நீ அந்த குழந்தைகிட்ட பேசக்கூடாது, நம்ம குழந்தை இப்படி ஆயிரும், அப்படி ஒரு நெகட்டிவ் அப்ரோச் தான் இருக்குது. அதாவது இப்போ இயர்லி இன்டர்வென்ஷன், அதாவது என்னென்னா ஒரு 3 வயசுக்குள்ளே தெரப்பி எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தை 100% நார்மல் கிட்ட ஆயிடுது. அதே இது ஒரு நம்ம எவ்வளோத்துக்குள்ளே லேட்டாக கூப்பிட்டு வரோமோ அந்த குழந்தை வந்து நியர் டு நார்மல் பட் நாட் நார்மல். அதை ஒரு சிலவங்களாம் ஒரு 10 இயர்ஸ் அதை மாதிரிலாம் கூப்பிட்டு வர்றாங்க. பட் ஒன்று ஸ்பீச் வந்தாலும் கூட எஜுகேஷன் இல்லாமல் போயிடுது. எஜுகேஷன் வந்தாலும் கூட ஸ்பீச் அந்தளவுக்கு ரெலவெண்ட்டாக இல்லை. இதை மாதிரி தான் நிறைய இருக்குது. ஸோ இது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த சென்சஸ்லாம் வந்து அவங்க ஜாஸ்தியாக ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த சென்சஸ்லாம் கம்மி பண்ணவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எந்த சென்சஸ்லாம் கம்மியாக ரிசீவ் பண்ணுறாங்களோ அதை என்ஹான்ஸ் பண்ணி அதை நார்மலைஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பி அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இட்ஸ் லைக் a food. இன்னைக்கு இந்த மாதிரி சிகிச்சை முறைகள்லாம் நிறைய அவைலபிளாகவும் இருக்கு இல்லையா? அதாவது அந்த அவங்க பண்ற அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா தனித்தனியா சென்சரிக்கு பண்ணுவாங்க. ஸோ நரசிம்ம இது எல்லாமே பண்ணினாங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப அவங்க எந்த லெவல்ல இருக்கிறாங்க, எந்த சென்ஸ் எந்த லெவல்ல இருக்கு, ஹைப்போவா இல்ல ஹைப்பர் அந்த மாதிரி அவங்க குழந்தைங்களை முதல்ல பாத்துடலாமே. All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. These little flowers and hope and seeds, little birds and saints, He made the glowing colors, He made the tiny wings. அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே, அப்போதே மனிதா நீ ஜெயித்தாயே. அன்னையின் கருவில் கலை. ஹலோ, வணக்கம் கார்த்திக். நீ இப்போ என்ன பண்றமா? நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். ஓகே. ஸோ உனக்கு வந்து அதான் அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். ஏன்னா வந்து உனக்கும் ராதாவுக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம் கம்மி இல்லையா? அதனால ராதா வந்து வளர ஆரம்பிக்க ஒன்றும் அவங்களுக்கு கொஞ்சம் டெஃபினட்டாக நிறைய கேர் தேவையாக இருந்தது. ஸோ அதனால உங்களுக்கு எப்படி வந்து ஏதாவது மிஸ் பண்ணீங்களா? இல்லை அப்படிலாம் கிடையாது. அம்மா வருவாங்க, பாசிட்டிவாக சொல்லி கொடுப்பாங்க எனக்கு. நான் இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இவ வந்து லேப்டாப் வச்சு உட்காந்துட்டே இருப்பா படிக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ பார்த்து நான் படிப்பேன். ஸோ வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வீட்லேயே இருக்கும். ஸோ அம்மா வந்து மேலே மேலே போக போக வந்து எனக்கும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அம்மாவை வந்து நீங்கள் உங்களுடைய பார்வையில் வந்து அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க? எப்போவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்களா இதுக்காக? அப்படியே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறாங்க. பிடிச்சதை பண்ணுறதால அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல, இஷ்டப்பட்டு பண்ணாங்க. பட் எங்கள் மம்மி வந்து சொல்லி கொடுக்கும்போது பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க. பட் டெக்னாலஜிக்காக சொல்லி கொடுப்பாங்க. பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க, ஆனா டெக்னாலஜிக்கலா சொல்லி கொடுப்பாங்க. அப்படின்னா எப்படி அது? சொல்லுங்க. நல்லா இருக்கே அது. எப்படி அது டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க? யூஸ் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. பட் அது எப்படி? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், ஒரு உதாரணம். அவ வந்து லேப்டாப்ல தான் படிப்பா. நிறைய மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நிறைய மெத்தட் நாங்க காமிப்போம். விஷுவலைஸா நிறைய பொருள் கொண்டு வந்து காமிக்கிறது, அப்புறம் டிராயிங் மூலியமா ஐபி மெத்தட் போட்டு அது ஒரு கொஸ்டினை வந்து ரியலா ஆக்ட் பண்ணி காமிச்சு பிளேவே மெத்தட்ல இந்த மாதிரிலாம் நிறைய விளையாடுறது, கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்ரெண்டா டீச் பண்றது. கார்த்திக் அண்ணா எப்படி சொல்லி கொடுப்பாரு? அவரு பொறுமையா சொல்லி கொடுப்பாரா? சொல்லு நிஜமா சொல்லு. பொறுமை கிடையாதுல்ல? இருக்கும். பட் நெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறது, லெசன்ஸ் எடுத்து கொடுக்கறது, ஹெல்ப் பண்றது, அதெல்லாம் எல்லாம் பண்ணுவான் அண்ணாவும். பரவாயில்லையே, ரொம்ப ஸ்வீட் அண்ணா இல்ல? 2 பேரும் ஈக்குவலா பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன், கரெக்டா டிப்ளமேட்டிக்கா பேசுறதுக்கு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்க.
இந்த குழந்தைங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது, என்ன பண்ணணும், இதே தான் எனக்கு. வேற லைஃபே என்னன்னா தெரியாது. டே அண்ட் நைட் வந்து ஐ யூஸ் டு சிட் அண்ட் ஒர்க் வித் சில்ட்ரன்ஸ். யாருன்னா வந்துட்டே இருப்பாங்க, குழந்தைங்களை நான் பார்த்துட்டே இருப்பேன் நான். ஸோ ராதா, நீங்க வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லாம் வந்து சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமா இருந்தது? பட் அக்கௌண்ட்ஸு அம்மா எல்லாருக்கும் எனக்கு கூட கஷ்டம் தான். அக்கௌண்ட் சரியே தெரியாது. யார் உங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க? தமிழ் தான் மேம். நல்லா அம்மா வந்து எப்பவுமே ஸ்கூலுக்கு எல்லாம் அவங்க கூடயே வந்து எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்க வந்து இன்னைக்கு அம்மாக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஐ லவ் யூ வெரி மச். கவர்மெண்ட் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th எழுதுறப்போ ஸ்க்ரைபாக வந்த டீச்சர் மிஸ்ஸஸ் புஷ்பமாலாம் அவங்க கிட்ட கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா அவங்க ஸ்க்ரைபாக வந்து இவளுக்கு வந்து எப்படிலாம் அந்த கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுறது அப்படின்றது மெத்தடாலஜிலாம் அவங்க எழுதிட்டாங்க. குட் ஜாப். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. நான் ஐம் புஷ்பமாலா. ஓகே. நான் வந்து ஸ்க்ரைபா இந்த 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஓகே. அதாவது இந்த மாதிரி குழந்தைங்க சொல்ல சொல்ல எழுதுறது தானே உங்களுடைய பணி? அதான் மேடம். ஐ டிட் த ஜாப் வித் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணேன் மேடம். அவள் வந்து சொல்லுவாள், சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாள். அது வந்து அவளுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், அதாவது அந்த சப்ஜெக்ட் தெரியுது அவளுக்கு, அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த சப்ஜெக்ட் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது நான் அதை டெவலப் பண்ணி அதை சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி எழுதுவேன். அது மாதிரி அக்கௌண்டன்சிலாம் டெபிட் சைடு கிரெடிட் சைட்லாம் போடணும் இல்லையா? அது வந்து நான் அவளுக்கு சொல்லுவாள், இந்த சைடில் போடுங்க மேடம், இந்த சைடில் போடுங்க மேடம் சொல்லுவாள். டெபிட் சைடு கிரெடிட் சைடு சொல்லுவாள். அப்படியே அது மாதிரி எழுதி அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். எனக்கு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேடம். ஓகே. நாங்கள் வந்து பேரண்டல் ட்ரைனிங் கூட நாங்கள் தரோம் எங்களுடைய இன்ஸ்டியூஷனில். அது பேரண்டல் ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து 24 hours தேர் கோயிங் டு லைஃப் லாங் வந்து பேரண்ட் தான் வச்சுக்க போகிறாங்க. ஸோ அவங்க பெற்றோர்களை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி ஆகும், ஒரு ஸ்பீச் தெரப்பியாகவும் நாங்கள் பயிற்சி கொடுக்கணும். அது வந்து இப்போ இத்தனை வருடங்கள்ல வந்து ராதாவை இந்த அளவுக்கு ஜம்முன்னு ஆளாக்குறதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருப்பாங்க. அதுல யாரை வந்து ஒருத்தருக்கு நீங்க குறிப்பிட்டு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க? இந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்தாரு இல்லையா? எனக்கு இன்ஃபேக்ட் அந்த டாக்டர்ஸ்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. இந்த குழந்தை ரொம்ப உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அவரு தெரியல எனக்கு, அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எத்தனை வருஷங்களுக்கு முன்னால? அது ஒரு 19 years before, 19 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ முதல்ல அந்த குழந்தை பிறந்த போது அந்த குழந்தைய நல்லபடி அந்த 90% ஜாண்டிஸோட பிறந்தாங்க இல்லையா? அதனால காப்பாத்தி கொடுத்தவங்களுக்கு தான் நீங்க கண்டிப்பா முதல் நன்றி, முக்கியமான நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அவர் இப்போ உங்களோட தொடர்புல இல்ல தெரியல. சரி, அப்போ கேமரா மூலமா சொல்லிடலாமா அவருக்கு நன்றி? ஆமா, ரொம்ப நன்றி காப்பாத்தி கொடுத்ததுக்கு. நீங்க கேமரா மூலமா நன்றி சொன்னீங்க இல்லையா? அத வந்து ரிசீவ் பண்றதுக்கு அவர் நேரா வந்து வாங்க சார். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அம்மா இந்த பக்கம் உட்காருங்க, சார் அந்த பக்கம் உட்காருங்க. இல்ல உட்காருங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பெரிய ஷாக். உட்காருங்க. இல்ல உட்காருங்க, நீங்க உட்காருங்க. என்ன இப்படி அங்க ஷாக் வைப்பீங்க? இல்ல அதுதான் இமிடியேட் எஃபெக்ட் மாதிரி. நீங்க அங்க கேமரால பார்த்து நன்றி சொல்றத பார்த்துட்டு அப்படியே பறந்து வந்திருக்காருங்க. கேட்டது அதான் சரி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டாக்டர். ஏன்னா இவங்க வந்து இப்போ இன்னைக்கு ஸ்டுடியோல இருக்காங்க. இதுக்கு முன்னால எங்க டீம் கிட்ட பேசும்போது எல்லாமே உங்களை பத்தி தான். அதாவது 20 வருஷம் முன்னால, அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு போராடி இந்த குழந்தைய அழகா இன்னைக்கு வளர்த்துருக்காங்க. ஆனாலும் நீங்க இன்னைக்கு அந்த குழந்தைய எப்படி காப்பாத்தி கொடுத்தீங்கன்றதை மட்டும் அவங்க மறக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப பேசிட்டே இருந்தாங்க. அதனாலதான் வந்து எங்க டீம் வந்து இவரை தொடர்பு கொண்டு we requested him to come. ரொம்ப சந்தோஷங்க நான் இவரை பார்த்தது. நான் நினைக்கவே இல்லை இவரை பார்ப்பேன்ட்டு. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப போராடி இல்ல இப்ப பாப்பாலாம் வந்து கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்க. அது கையில கிடைக்கிறப்போ எங்களுக்கு ஒரு பொக்கிஷமா இருந்தது. இந்த உள்ளங்கையில தான் வச்சுட்டு இருப்போம் நாங்க. மிகப்பெரிய சர்வீஸ் அவர் பண்ணிருக்காரு. பாருங்க, நீங்க அன்னைக்கு பார்த்த லலிதாவுக்கும் இன்னைக்கும் வந்து சம்பந்தமே இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
குழந்தைக்கு செய்வது வந்து அவங்களும் தான். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஆட்டிசம் இதெல்லாம் டாக்டரை காட்டிலும் the parents, especially the mother, they look after the baby. They are the main, what they call, better than the doctors. They are the one who definitely bring them to normal. அதுதான் அதை வந்து சும்மா இல்லாம ஃபார்மலா அந்த ஒவ்வொரு படியா அந்த ட்ரைனிங்கும் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள அழகா அதற்கு தேவையானபடி எக்யூப் பண்ணி இன்னைக்கு அவங்க குழந்தை மட்டும் இல்லாம மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் அந்த ஒரு அவங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெனிஃபிட் கிடைக்கணும்னு சொல்லி அதை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு எனக்கு காப்பாத்தி கொடுத்த பொக்கிஷம். அந்த காலத்துல இருந்து அவங்களும் ரொம்ப அந்த கண்ணாடி ரூம்ல இருக்கு. ஆமா, கண்ணாடி ரூம்ல இருந்து அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. நாங்க வந்து அந்த சின்ன இது விண்டோல தான் எட்டி பார்க்கணும். ஸோ ஃபுல்லா டாக்டர்ஸ் அங்க இருப்பாங்க. வெளியே எப்போ வருவாரு, நம்ம எப்படி பாப்பா எப்படி இருக்குன்னு கேட்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நான் நினைச்சே பார்க்கல. உங்களுடைய மிகப்பெரிய சர்வீஸ் அது. ரொம்ப நன்றி. நல்லா ராதா, இந்த அங்கிள் தான் நீ ஃபர்ஸ்ட் பேபியா இருந்தப்போ உனக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணவர் இவர் தான். சே ஹலோ டு தட் அங்கிள். ஹலோ. ஹலோ. Thank you. இதெல்லாம் வந்து சாதாரணமா ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற குடும்பத்திலேயே வந்து ரொம்ப கஷ்டமா நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குழந்தைய நல்லபடி வளர்த்து ஆளாக்கிறதுக்கு. Especially the autistic child is mainly by the parents. ரெண்டு குழந்தைங்களையுமே இவ்வளவு அழகா வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு வந்து ராதா வந்து காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா, டிகிரி படிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு அத்தனை நல்ல பீப்புளை அவங்கள சுத்தி வச்சிருக்காங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் போய் சேரணும்னு சொல்லி. அதனால இந்த ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சியில வந்து எத்தனையோ அம்மாக்களை நாம சந்திச்சுட்டு வரோம். எல்லா அம்மாக்களுமே தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறவங்க தான். ஆனா இன்னைக்கு நம்ம சந்திச்ச அம்மா தன்னுடைய குழந்தைங்க மட்டும் இல்லாம இது போல இருக்கிற எத்தனையோ குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறவங்க. அதனால அவங்களுக்கு நம்ம அத்தனை பேருடைய விஷஸையும் பிளெஸிங்ஸையும் கொடுக்கலாம். ரொம்ப நன்றிம்மா. மறுபடியும் அற்புதமான ஒரு அம்மாவோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி.